தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சேலத்தில் அரசு பேருந்துகளின் இயக்கத்தை குறைத்ததால் பேருந்துகள் இன்றி மாணவ மாணவியர் தவிக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சேலம் செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் உள்ளார். சக்திவேல், வணக்கம். சேலத்தில் அரசு பேருந்துகளின் இயக்கத்தை குறைத்ததால் பேருந்துகளின்றி மாணவ மாணவியர் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பேருந்துகளின் இயக்கம் குறைந்ததற்கான காரணமாக என்ன கூறப்படுகிறது? கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் கிரிஜா. சேலத்தில் கடந்த ஒரு மாத காலமாகவே பேருந்துகளின் இயக்கம் பாதியாக குறைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நகர பேருந்துகள் இயக்கம் பாதியாக குறைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு காரணம் காட்டி, அதாவது டீசல் விலை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை காட்டி இந்த அரசு பேருந்துகளின் தேவையானது குறைக்கப்பட்டிருக்கிறது. மட்டுமில்லாமல் கடந்த ஆட்சியில் ஒப்பந்த தொழிலாளர்கள் சுமார் 1100 பேர் இந்த அரசு பேருந்து பணியாற்றி வந்தனர். இந்த ஆட்சி தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அந்த 1100 பேர் ஒப்பந்தத்தை ரத்து செய்த இந்த அரசு, அது மட்டுமில்லாமல் டீசல் விலையை உயர்வு காரணம் காட்டி இது போன்ற பல்வேறு காரணங்களால் அரசு பேருந்துகளின் இயக்கத்தை பாதியாக குறைத்துள்ளது. இதனால் பொதுமக்களும் குறிப்பாக பெண்களும் மாணவ மாணவிகளும் தொடர்ந்து இன்னலுக்குள்ளாகி வருகின்றனர். தினந்தோறும் அவர்கள் பள்ளி கல்லூரிகளில் செல்வதற்கு மிகுந்த சிரமத்திற்குள்ளாகிறது. இது தொடர்பாக பல முறை இந்த மாணவர்கள் தரப்பிலும் பெற்றோர்கள் தரப்பிலும் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு புகார் அனுப்பியும் கோரிக்கை எழுப்பியும் கண்டுகொள்ளாததால் இன்று சேலம் மாவட்டம் நங்கவள்ளி, அதாவது மேச்சேரி அருகே உள்ள நங்கவள்ளி பகுதியில் மாணவ மாணவிகள் இன்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலை நேரத்தில் பள்ளிக்கு செல்வதற்காக நின்று கொண்டிருந்த அந்த அரசு மாணவ மாணவிகள் அரசு பேருந்துகள் வராததாலும் அப்படி வரக்கூடிய சில பேருந்துகளில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் பேருந்து நிறுத்தத்தில் நிறுத்தாத காரணத்தினால அந்த மாணவ மாணவிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் மேற்கொண்ட இந்த சாலை மறியல் காரணமாக நங்கவள்ளியிலிருந்து தாரமங்கலம் பகுதியை செல்லக்கூடிய சாலையில் போக்குவரத்து பாதிப்பா இருந்தது. இந்த பகுதி மட்டுமல்லாமல் சேலம் மாவட்டத்தில், குறிப்பாக போக்குவரத்து துறை அமைச்சரின் சொந்த மாவட்டமான சேலம் மாவட்டத்தில் அரசு பேருந்துகள் இயக்கம் பாதியாக குறைக்கப்பட்டுள்ளது. இது தனியார் பேருந்துகளுக்கு ஒரு லாபத்தை ஏற்படுத்தும் வகையிலும் இந்த செயல்பாடானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே தனியார் பேருந்துகள் தங்களது கட்டணத்தை தற்போது கடந்த 15 நாட்களாக உயர்த்தி வருகின்றனர். இந்த நிலையில் அரசு பேருந்துகளின் இயக்கமும் பாதியாக குறைக்கப்பட்டிருப்பதனால் மாணவ மாணவிகளும் பெண்களும் மிகுந்த பாதிப்பு உள்ளாகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல். சேலத்தில் அரசு பேருந்துகளின் இயக்கத்தை குறைத்ததால் பேருந்துகளின்றி மாணவ மாணவியர் தவிக்கின்றனர். மேட்டூர் நங்கவள்ளியில் போதிய பேருந்து வசதி கேட்டு மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போக்குவரத்து துறை அமைச்சரின் சொந்த மாவட்டத்தில் அரசு பேருந்துகள் இல்லாமல் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவது அம்பலமாகியுள்ளது. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.